விடை சொல் உள்ளே செல் அப்படின்ட்டு ஒரு விளையாட்டு உலகம் மாதிரியான ஒரு மியூசியம், ஜூ அந்த மாதிரியான ஒரு இடம். அங்க வெளியில ஒரு கோமாளி மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு, நான் உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்லுவேன், அதை சொன்னீங்கன்னா நீங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உருண்டு உருண்டு ஓடும் தரையில் தட்ட தட்ட மேலே எழும் அது என்ன அப்படின்னு கேட்டோடனே பந்து அப்படின்னு இந்த குழந்தை சொல்லுது. உடனே நீங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ள விட்டுறாரு. இப்ப இந்த மாதிரி இங்க பாருங்க நிறைய விடுகதைகள் சொல்லியிருக்காங்க. சூடு நன்றாய் ஆகிடுமே, சுருக்கங்களை போக்கிடுமே, இது என்னது? அயன் பாக்ஸ். கைகளை வீசி சுற்றிடுமே, காற்றை அள்ளி தந்திடுமே, இது என்னது சொல்லுங்க? காற்றாடி, ஃபேன். கிழித்து நாளும் எரிந்தாலும் கிழமையை சரியாய் காட்டிடுமே, இது என்ன சொல்லுங்க? நாட்காட்டி, காலண்டர். உச்சியில் பாரம் சுமந்திடுமே, உரசினால் தீயை தந்திடுமே, இது என்னது? தீக்குச்சி. இந்த மாதிரி விடுகதைகள் நம்ம சொல்லி பழகணும். அதுக்கு விடைகளும் யோசிச்சு சொல்லணும். அடுத்து பாருங்க, பொறுத்து நிரப்பு அப்படின்ட்டு பொருத்தமானதை பொருத்துங்க நிரப்புங்க அப்படின்னு இந்த கோமாளி சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க 5 படங்கள் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இதற்கு நம்ம பொருத்தணும். பார்த்தீங்கன்னா ஆமை, நத்தை ரெண்டுமே என்னது? ஊர்ந்து போகும். அதே மாதிரி பாருங்க, பப்பாளி, வாழைப்பழம், தொலைபேசி, செல்போன், சூரியகாந்தி பூ, செம்பருத்தி பூ. அடுத்து இங்க பாருங்க, பந்து, இது என்னது? இறகு பந்து. இந்த மாதிரி பண்ணணும். அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, ஒரு பொம்மை, ஒரு ஐஸ்கிரீம், ஒரு பூ, ஒரு பட்டர்ஃபிளை இருக்கு. இங்கெல்லாம் காலியா இருக்கு இல்லையா? எது விட்டுச்சுன்னு நம்ம இங்க போடணும். பாத்தீங்கன்னா இதுல இந்த ரோல பாருங்க என்ன விட்டுருச்சு? ஐஸ்கிரீம் விட்டுருச்சு. அதே மாதிரி இந்த ரோல பாருங்க பட்டர்ஃபிளை போடணும். இதுல பாருங்க 2 கட்டம் ஃபில் பண்ணணும். என்னென்ன அப்ப போடணும்? நிரப்பணும். ஐஸ்கிரீம் ஒண்ணு போடணும், அதே மாதிரி பூ ஒண்ணு போடணும். இதான் புரியுதா உங்களுக்கு? அடுத்த பாடம் வாங்க பார்க்கலாம். முகமூடி மாட்டு நடித்து காட்டு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய முகமூடி இருக்கு. எல்லா விலங்குகளோட முகமூடி இருக்கு. இந்த முகமூடி போட்டு அது என்ன மாதிரி கத்தும், என்ன மாதிரி நடக்கும் சொல்லிட்டு விளையாடி காமிக்கணும். அதே முகமூடி போடுங்கள், நடித்து காட்டுங்க அப்படிங்கறது. அடுத்து பாருங்க, வளையம் வீசு பொருளை பெறு. அதாவது இங்க இப்படி பாத்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்கும். நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்தோம்னா நம்மளுக்கு 3 வளையம் தருவாங்க, இல்ல 4 வளையம் தருவாங்க. வளையத்தை தூக்கி எரிஞ்சு இந்த பொருள் மேல விழுந்துச்சுன்னா அந்த பொருள் நமக்கு பைசா தருவாங்க. அதுல தூக்கி எரிஞ்சுக்கிறது, இல்லைன்னா குறிபார்த்து போடணும். அதுதான் இந்த போட்டி விளையாட்டு. அடுத்து பாருங்க, கண்டுபிடி காரணம் கூறு. இதுல என்னன்னா பொருத்தம் இல்லாதவற்றை கண்டுபிடிச்சு நம்ம காரணம் சொல்லணும். என்ன பொருத்தம் இல்ல பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது என்னது? சூரியன். சூரியனுக்கு கீழே என்ன இருக்கு பாருங்க? மேகம் இருக்கு. அப்ப இது பொருத்தம் இல்ல. ஏன்னா மேகம் இருந்தா சூரியன் இருக்காது, மழை வரும் இல்லையா? அப்ப இது பொருத்தம் இல்ல. அடுத்து இங்க பாருங்க, வவ்வால் எல்லாம் மேல நின்று இருக்கு. வவ்வால் எப்பயுமே எப்படின்னா தலையிலாத்தையும் தூங்கி இருக்கும். இது பொருத்தம் இல்ல. அடுத்து அப்படியே பாத்துட்டு வந்தீங்கன்னா இங்க பாருங்க, நத்தையெல்லாம் பறந்து போற மாதிரி போட்டிருக்காங்க. இது பொருத்தம் இல்ல. அதே மாதிரி இது பெரிய புகை வண்டி, அதாவது ட்ரெயின். ட்ரெயினுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது எங்க பாத்துப்பீங்க? லாரி மாதிரி இருக்கா? இது பொருத்தம் இல்ல. அடுத்து இங்க பாருங்க, இந்த பாட்டிமா பாருங்க, அதனுடைய ஸ்டிக் பாத்தீங்கன்னா இந்த கைப்பிடி கீழே இருக்கு. இது என்ன இருக்கு? மேல இருக்கணும். அப்ப இது பொருத்தம் இல்ல. அதே மாதிரி பொதுவா இந்த ட்ரெயினே இதுல பாருங்க ட்ராக்ல தானே வரும். தண்டவாளம் சொல்லுவாங்க, அதுலதான் வரணும். ஆனா ரோட்ல வருது. இது பொருத்தம் இல்ல. அதே மாதிரி பாருங்க, பூனை இருக்கு. பூனைக்கு பாருங்க இங்க புலிவால் இருக்கு இல்லையா? அப்ப இதுவும் பொருத்தம் இல்ல. இப்படி அதை கண்டுபிடிச்சு நம்ம எழுதணும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா படி கண்டுபிடி. படி கண்டுபிடி எப்படி? சொல் ஓவியங்களை பாருங்க, சொற்களை தேடி வட்டமிடுங்க. அதாவது சொல் ஓவியங்களை பாருங்க, சொற்களை தேடி வட்டமிடுங்க அப்படின்னு இருக்கு. பாத்தீங்கன்னா வெள்ளம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப இந்த வெள்ளம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு இந்த பாத்தீங்களா இல்லாயும் வெள்ளம். அடுத்து என்ன பாருங்க? தேங்காய். இங்க பாருங்க, தேங்காய் தேங்காய். அடுத்தது பாருங்க சேவல், சேவல். இந்த மாதிரி பெட்டி, தேல், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம அந்த கட்டத்துல கண்டுபிடிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா
படம்பார் நிகழ்வை சொல், படம்பார் நிகழ்வை சொல் அப்படின்ட்டு ஒரு படம் போட்டிருக்காங்க. நம்ம அது கதையை சொல்லணும். பாருங்க, இங்க வந்துட்டு 2 பூனை 2 போட்ல மீன் பிடிக்க போறாங்க. இங்க மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பூனைக்கு மீன் மாட்டிக்கிடுச்சு. மாட்டினா அந்த பூனை சந்தோஷமாயிருச்சு. இங்க வந்து அந்த பூனை வந்து மீனை இழுக்க பாக்குது, இழுக்க முடியல. ஏன்னா அது பெரிய மீனா இருக்கு. இப்போ அப்படியே ஐயோ என்ன பண்றது, மீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு உதவி கேக்குது இந்த பூனைகிட்ட. உடனே இந்த பூனை என்ன பண்ணுது, அந்த மஞ்சள் பூனை இந்த போட்டுக்கு வந்துருது. வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து இழுக்கிறாங்க. இந்த மீன் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிருது. அப்படியே மீனை தூக்கிட்டு சந்தோஷமா போறாங்க. அப்ப இதுல இருந்து என்னன்னா 2 பேரும் தனித்தனியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மீன் கிடைச்சிருக்காது. 2 பேரும் ஒண்ணு சேர்க்க போயிட்டு இந்த மீன் கிடைச்சது. இது புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, பெயர் எழுது பரிசு பெறு. பொம்மை வேண்டுமா, பெயரை எழுதுங்க பரிசை பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இது என்னது, ஆமை, இது பூனை, ஆந்தை, மைனா, நத்தை, தவளை, யானை, முதலை, குதிரை, இந்த மாதிரி பேர் எழுதி பரிசு பெறணும். முதல்ல பாருங்க, எழுத்தை நீக்கு சொல்லை எழுது. இது பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, இஞ்சு கூட்டல் ஆ ஞா, அது இங்க அடிச்சிருக்காங்க இல்லையா? அடிச்சா இங்க என்ன வார்த்தை கிடைக்குது, பூங்கொத்து. அதே மாதிரி இல்லு கூட்டல் ஏ என்னது, லே, அது நீங்க எழுதணும். எழுதி இங்க பாத்தீங்கன்னா இங்க லே இருக்கு, இது அடிச்சிடணும். அடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும், மீன் தொட்டி. அடுத்தது பாருங்க, இற்று கூட்டல் ஐ என்னது, ரை, ரை. அடுத்து பாருங்க, ஈ கூட்டல் ஈ, இங்க 2 எழுத்து அடிச்சீங்கன்னா பௌர்ணமி. அடுத்தது பாருங்க, இழு கூட்டல் உ, உழு அடிச்சீங்கன்னா மயில் தோகை கிடைக்குதா? அடுத்தது பாருங்க, இங்கு கூட்டல் ஏ இருக்கா? அடுத்து பாருங்க, இவ்வு கூட்டல் இ வி, இது அடிச்சு வச்சீங்கன்னா என்ன வருது, நெய் தோசை. அடுத்து பாத்தீங்கன்னா இரு கூட்டல் ஊ ரூ இருக்கு. இந்த ரூ அடிச்சீங்க வைங்க, இங்க என்ன கிடைக்குது, பொன் வண்டு. புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்க வந்துட்டு பழகி அதை எழுதி பார்க்கணும். அடுத்து பாருங்க, பட்டியலை படி பிடித்ததை சுவை. அதாவது அங்க ஒரு உணவகம் இருக்கு. உணவகம் என்னது, ஆங்கிலத்துல ஹோட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த உணவகத்துக்கு நீங்க அம்மா அப்பா கூட போனீங்கன்னா உணவகத்துல ஒரு பெயர் பலகை இருக்கும். அந்த பெயர் பலகையில அந்த உணவகத்துல கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள்களை வச்சிருப்பாங்க. என்னென்ன உணவுப் பொருள் பாருங்க, குட்டி இட்லி, நெய் தோசை, மசால் தோசை, ஆப்பம், இடியாப்பம், கேழ்வரகு அடை, சோளப்பிட்டு, அவல் உப்புமா, சப்பாத்தி, பூரிக்கிழங்கு, பொங்கல், மெதுவடை, இனிப்பு பணியாரம், பழச்சாறு, பனிக்கூழ். பாத்தீங்களா? படிக்கும் போதே எச்சி ஊறுது பாத்தீங்களா? இதுல உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்துட்டு நம்ம அந்த ஹோட்டல்ல உணவகத்துல சொன்னோம்னா அவங்க நமக்கு தருவாங்க. நம்ம ஆசை தீர பசி தீர சாப்பிடலாம். புரியுதுங்களா? அடுத்தது, வரிசைப்படுத்து வழியை கண்டுபிடி. என்ன போட்டிருக்காங்க, அகர வரிசையில் செல்லுங்க பரிசை பெறுங்க அப்படின்னு இருக்காங்க. என்ன அகர வரிசை, ஆ ஆ இ ஈ, ஒன்னாவதுல படிச்சீங்கல்ல, ஞாபகம் இருக்குல்ல, அதுதான் அகர வரிசை. அந்த வரிசையில நம்ம இதுல வந்துட்டு எங்க போனோம், வழியை கண்டுபிடிச்சு போனோம்னா நம்மளுக்கு பரிசு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்னது, ஆ அணில். பாத்தீங்களா? அணில். அப்படியே வந்தீங்கன்னா ஆ ஆறு. அதுக்கப்புறம் என்னது, இங்க அப்படியே வந்து வச்சுக்கோங்க, இ இறகு. அப்படியே வந்தீங்கன்னா ஈ இருக்கு பாத்தீங்களா, ஈச்ச மரம். அதுக்கடுத்து என்னது, ஊ. அப்ப இப்படியே வாங்க, உப்பு இருக்கு. உப்பு. ஊக்கு அப்புறம் என்னது, ஊ இருக்கு இல்லையா? அப்ப இது இப்படியே வெளியே போயிட்டு இங்க வந்தீங்கன்னா ஊமத்தம்பூ. புரியுதுங்களா? அடுத்து என்னது, இப்படியே வந்தீங்க, இப்படியே வந்தீங்க அப்படின்னா இப்படியே வந்துட்டு வந்தீங்கன்னா ஏ எலுமிச்சை. அடுத்து வந்தீங்கன்னா ஏர் இல்லையா? ஏருக்கு அப்புறம் என்னது, ஐ இருக்கு இல்லையா? ஏக்கு அப்புறம் ஐ. அப்படி வந்தீங்கன்னா ஐப்பசி, ஐ. அப்புறம் வாங்க, இப்படியே வாங்க, ஓ இருக்கு, ஒளிபெருக்கி. இந்த ஒளிபெருக்கிக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, இப்படி பூந்து இங்க வந்து அப்படி வந்து வந்தீங்கன்னா ஓ ஓனான். மறுபடியும் இப்படியே வந்தீங்கன்னா ஔடதம். உங்களுக்கு பரிசு. புரியுதா நான் சொல்றது? இது மாதிரி இந்த விளையாட்டு விளையாடணும். அடுத்து வாங்க, விளையாடு வலிமை பெறு. பாத்தீங்கன்னா இங்க நம்மளுடைய மாணவ மாணவியர், தோழர், தோழிகள் எல்லாருமே வந்து நிறைய பேர் விளையாடுறாங்க. என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்க தெரியுங்களா?
அவங்க வந்துட்டு ஃபுட்பாலோ வாலிபாலோ கிரிக்கெட் விளையாடல. இது எல்லாமே பாரம்பரிய விளையாட்டு விளையாடுறாங்க. இது விளையாண்டுன்னு வச்சீங்கன்னா உங்களுடைய மனசு சந்தோஷமா இருக்கும், உடல் ஆரோக்கியமா இருக்கும். என்னென்ன விளையாட்டு பாருங்க. இங்க வந்துட்டு கயிறு தாண்டி விளையாடுறது, ஆங்கிலத்துல ஸ்கிப்பிங் சொல்லுவாங்க. அடுத்தது இங்க பாருங்க 2 பசங்க கோழிக்குண்டு விளையாடுறாங்க. அடுத்து இந்த பையன் பாருங்க பம்பரம் விளையாடுறான். இது பாத்தீங்கன்னா கண்கட்டி தொட்டு விளையாடுறது. அடுத்து இது பாத்தீங்கன்னா தட்டாங்கல் சொல்லுவாங்க. வில்லேஜ்ல கிராமங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தட்டாங்கல் விளையாட்டு சொல்லுவாங்க. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா தாயம் விளையாடுறது சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா பல்லாங்குழி விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் நீங்க வந்துட்டு உங்க அம்மா அப்பா இல்ல தாத்தா பாட்டிட்ட கேட்டீங்கன்னா சொல்லி தருவாங்க. அது நீங்க வீட்டுல விளையாடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா என் சொல் வங்கியில் சேமித்தவை. பாத்தீங்கன்னா சொல் வங்கி, நம்ம எல்லாம் பணம் எங்க போடுவோம்? பேங்க்ல. பேங்க்னா என்னது? வங்கி. அப்ப பணம் போடுறது பேங்க். நம்ம வார்த்தை எல்லாத்தையும் நம்மளுடைய மனசுல சேமிச்சு வைக்கிறோம் இல்லையா, அதே என்னது? சொல் வங்கி. என்னென்ன சொல் நம்ம இது வரைக்கும் சேர்த்திருக்கோம் அப்படின்னு இந்த வார்த்தைகளை நம்ம படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்து அந்த வார்த்தைகளை நம்மளுடைய மனசுல ஏத்திக்கிறணும். பாத்தீங்கன்னா மைனா, வெடி, தோசை, ஆறு, கிளி, பூனை, யானை, வடை, நாய், ஏர். அப்புறம் பாருங்க மேளம், சீப்பு, குதிரை, விசிறி, காகம், சேவல், பந்து, முதலை, நத்தை, முயல். அடுத்து பாருங்க குரங்கு, வானூர்தி, கண்ணாடி, பேருந்து, நெய்தோசை, கரும்பு, தேங்காய், வான்கோழி, வெள்ளம், ஐப்பசி, மயில் தொகை, மீன் தொட்டி, பூங்கொத்து, பணியாரம், பழச்சாறு, எலுமிச்சை, மிதிவண்டி, மசால் தோசை, உண்டியல், நாட்காட்டி, இடியாப்பம், கட்டெரும்பு, அதே மாதிரி மெழுகுவர்த்தி, பூரிக்கிழங்கு, சோளப்பிட்டு, பனிக்கூழ், ஈச்சமரம், ஒளிப்பெருக்கி, ஊமத்தம்பு, பல்லாங்குழி. இப்படி வந்து இந்த சொற்களை உரிய ஒலிப்புடன் படித்தும் சொல்ல கேட்டு எழுதியும் பழகணும். புரியுதுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா வண்ணம் தீட்டி மகிழ்க. இது எல்லாமே நீங்க சின்ன பிள்ளையில வந்துட்டு ஒரு படத்துல வந்துட்டு கலரிங் பண்ணி பழகிருப்பீங்க இல்லையா, அது மாதிரி ஒரு டைனோசர் மாதிரி ஒரு பெரிய விலங்கு இருக்கு. அது வந்துட்டு ஒரு மரத்தை வந்து கடிச்சு திங்குது இல்லையா, அப்ப இந்த இலைகளுக்கெல்லாம் பச்சை நிறம், இதுக்கு வந்து என்னது காப்பி கலர், பிரவுன் கலர். அதே மாதிரி டைனோசருக்கு வண்ணம் தீட்டி நீங்க மகிழணும். அடுத்து பாத்தீங்கன்னா செய்து பார்த்து மகிழ்க. இந்த ஒரு சதுரமான ஒரு பேப்பர் எடுத்து அதை நீங்க வெட்டி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த மீன் வடிவத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பொம்மை கிடைக்கும். இது வந்துட்டு நம்ம அம்மா அப்பாட்டையோ இல்ல அண்ணன் அக்கா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட செஞ்சு காமிக்கிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எப்போதும் நினைவில் இருத்த. என்னது பாத்தீங்கன்னா முக்கியமானது தமிழ் எழுத்துக்கள். இது எல்லாமே நீங்க போன வருஷம் 1ஆவதுல படித்த எழுத்துக்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க போற பெரிய பெரிய வகுப்புகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. இக்கு இருக்கு இங்க, இதெல்லாம் என்னது? மெய் எழுத்துக்கள். இங்கெல்லாம் ஆ இதெல்லாம் என்னது? உயிர் எழுத்துக்கள். அப்ப இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து வர்றது இதெல்லாம் என்னது? உயிர் மெய் எழுத்துக்கள் இல்லையா? அப்ப இக்கு ஆவும் சேருதுன்னா கா. இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் இ கி, இக்கு கூட்டல் இ கி, இக்கு கூட்டல் உ கு, இக்கு கூட்டல் ஊ கூ இல்லையா? இந்த மாதிரி. அதே மாதிரி பாருங்க அந்த இக்கு இருக்கு இல்லையா, அந்த இக்கு கூட ஏ சேர்ந்துச்சுன்னா கே, ஏ சேர்ந்துச்சுன்னா கே, இக்கு கூட்டல் ஐ கை, இக்கு கூட்டல் ஓ கோ, இக்கு கூட்டல் ஓ கோ, இக்கு கூட்டல் ஓ கௌ. புரியுதுங்களா? இந்த மாதிரி இதை நம்ம வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதெல்லாம் நல்லா படிக்கணும். புரியுதுங்களா?